வணக்கம் நண்பர்களே, நான் ஏஜாமி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த வரக்கூடிய குரூப் 2 தேர்வுக்கு இந்த குரூப் 2 தேர்வு அப்படின்னா என்ன, இந்த தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் சீரியஸாக வீடியோ போட போகிறேன். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த குரூப் 2 தேர்வை பற்றிய ஒரு அறிமுகம். ஏன்னா இந்த தேர்வு இது வரைக்கும் 2 டைம் தான் நடந்திருக்கு. 2014 ஒரு டைம், 2016 ஒரு டைம், 2 டைம் நடந்திருக்கு. இந்த 2016 தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு குரூப் 1 மெயின்ஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த 2016 நடந்திருக்கு. அதுக்கு ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த குரூப் 2 தேர்வை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த குரூப் 2 அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் என்னன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் இந்த குரூப் 2 தேர்வினுடைய குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுடைய இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த குரூப் 2 தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்ல அதிகபட்ச பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையாளர், அதுக்கப்புறம் சார் பதிவாளர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், டிசிடிஓ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சில முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் எல்லாமே இருக்கு. அதுக்கு தான் இந்த தேர்வு. சரியா? இப்போ இந்த 7th பே கமிஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 93 எக்ஸப்ட் RA கிட்டத்தட்ட அனைத்து போஸ்ட்டுக்குமே கிட்டத்தட்ட 40+, அதாவது உங்களுக்கு மாத சம்பளம் 40,000க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த தேர்வோட. இந்த வருஷம் 1400 அரௌண்ட் 1500 போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றது அன்வல் பிளானர்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஓகே, இந்த குரூப் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் தான் குரூப் 4 தேர்வு முடிஞ்சிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த தேர்வுகள் சற்று வித்தியாசமானது, கடினம் அப்படிங்கிறத காட்டும் சற்று வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2016 நடந்த 2015 பிலிம்ஸ் நடந்து, 2016 மெயின்ஸ் நடந்து, இப்பதான் இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் போட்டிருக்காங்க. இந்த குரூப் 2 இதுல 340 மார்க்குக்கு அதிகபட்சமா எவ்வளவு மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 180+. ஸோ இதை நான் ஏன் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ரூரல் பீப்புள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த குரூப் 2 அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமானது, இது புதுசா படிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஆனா இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தேர்வு போன்றதுதான். அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல விரும்புறேன். ஸோ என்னன்னா நீங்க தயவு செய்து நான் குரூப் 4 2A தான் போவேன், இதுல மெயின்ஸ் இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் அப்படிங்கிற என்ன இருந்தால் தயவு செய்து மாத்திக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க 340 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 180 பாத்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் மார்க் கூட வரல. ஒரு 50% ஆஃப் மார்க் தான் மெயின்ஸ்லயே எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அவங்க தயவு செய்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நமக்கு வேற எந்த விதமான நோட்டிபிகேஷனும் கிடையாது. ஒரு குரூப் 4ஓ குரூப் 2Aஓ ஸோ நமக்கு கூடிய டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு முதல் தேர்வு அப்படின்னா இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோசியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குரூப் 2Aவையும் குரூப் 2வையும் மெர்ஜ் பண்ண போறாங்க. ஸோ ஒரே எக்ஸாமினேஷன் தான் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் டிஎன்பிசில இருந்து அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கப்படல, 2ஐயும் மெர்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இது தொடர்பாக சந்தேகம் இருந்துச்சு நிறைய பேருக்கு. பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா சார் மெர்ஜ் பண்ண போறீங்கன்னா கேட்டதுக்கு பழைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனே தொடரும், ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா நம்ம நோட்டிபிகேஷன் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க பதிலாக கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசென்ட் என்ன பொசிஷன் அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது பழைய போன முறை எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த முறை நடக்க இருக்கிறது. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதில் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த தேர்வை பொறுத்தவரை சொல்லியிருக்கேன் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. சரியா? இதுதான் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக குரூப் 2A எழுதியிருப்போம், குரூப் 4 எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான பிரிலிமினரி அப்படிங்கிறது ஒன்று. இந்த பிரிலிமினரி தேர்வை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட். இதில் நீங்க பாஸ் ஆகி மெயின்ஸ் போனால் போதும். புரியுதுங்களா? உங்களுடைய ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரிலிம்ஸ்ல 190 எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. குறைந்தபட்ச கட் ஆஃப் மார்க் எடுத்து நீங்க மெயின்ஸ் போயிட்டீங்கன்னா மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இந்த 2 மார்க் அடிப்படையாக வச்சு மட்டும் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்குமே தவிர்த்து பிரிலிம்ஸ்ல என்ன மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கறத வச்செல்லாம் கிடைக்காது. சரியா? ஸோ இந்த பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது நார்மல் நம்ம குரூப் 4 எழுதுறோம் இல்லையா, இல்ல குரூப் 2 எழுதுறோம் இல்லையா, 100 தமிழ் அல்லது 100 இங்கிலீஷ், அதுக்கப்புறம் 100 GS. 100 GSல 25 ஆப்டிடியூட் இருக்கும், 75 பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு பகுதி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1:10. ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு பேர் அப்படின்னா 10 பேர். சரியா? இப்போ 1000 போஸ்ட் கால்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 பேர் எடுப்பாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. இந்த ரேஷியோ அப்படிங்கிறது 1:10. அது விஷயம். ஓகே, இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் இந்த மெயின்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ் அப்படிங்கிறது 300 மார்க் தான். ஆனா பிரிலிமினரிக்கும் மெயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபுல்லி அப்டிடியூட் டைப் எக்ஸாமினேஷன். நம்ம 4 ஆப்ஷன் இருக்கு சூஸ் பண்றது. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 to 12 எழுதிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய
ஒரு தேர்வு தான் இந்த முதன்மை தேர்வு அப்படிங்கிறது. விவரித்தெழுதல் வகையாக இருக்கக்கூடிய தேர்வு. சரியா? இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பின்னாடி இப்ப சொல்றேன். சரிங்களா? சோ இந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதுற மாதிரி தான் 300 மார்க். இதுல மொத்தம் 4 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் ஏ. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சார் இதோட சிலபஸ் ஓகேங்களா. இந்த குரூப் 2 சிலபஸ் சொல்லிடுறேன். இந்த குரூப் 2 சிலபஸ் மெயின் சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து 3 பகுதி பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மொத்தமே இந்த 4 பகுதிகள் சேர்ந்ததான் வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வு. கிட்டத்தட்ட நம்ம பிலிம்ஸ் படிக்கிற மாதிரி ஹிஸ்டரி படிக்க வேண்டாம், எக்கனாமி படிக்க வேண்டாம், ஜியோகிராஃபி படிக்க வேண்டாம், ஆப்டிடியூட் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா வந்து இந்த 3 போர்ஷன். இந்த 3 போர்ஷன்ல மேபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். மிச்சபடி சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸும் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழக நிர்வாகம் தொடர்பானவையும் சமூக பொருளாதார நிகழ்வுகள் வேணும் அப்படிங்கிறது வேணா ரொம்ப எளிமையாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா சயின்ஸ் அண்ட் டெக் வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல், அதாவது வந்து நடப்பு பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய இதில் வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகே, இதுதான் இதுக்கான சிலபஸ். இதுக்கான டீடைல் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ கீழே நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்சர் ஷீட் இருக்கும், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் சொல்றேன். இந்த மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க். இதுல மொத்தம் 4 பார்ட். பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 மார்க் கொஸ்டின். சரியா? இதுல மொத்தம் 35 மார்க்கு 35 கேள்விகள் கேட்பாங்க. சரியா? இந்த 35 கேள்விகள்ல வந்து நம்ம 30 கேள்விகளுக்கு விடையளிக்கணும். இந்த 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எழுதுறதுக்கு வந்து 5 லைன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. 5 லைன்ஸ் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. சரியா? 5 லைன்ஸ் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2A சாரி பார்ட் பி. இந்த பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா வந்து 18 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம 15 கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணணும். சரியா? இந்த பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 120 வார்த்தை எழுதணும். சரியா? எத்தனை பக்கங்கள் எழுதணும் அப்படின்னா வந்து 2 பக்கங்கள். 3 மார்க் கொஸ்டின்னா 30 வார்த்தை. அவங்க ஒரே பேஜ்ல வந்து 5 லைன்ஸ் முடிஞ்ச உடனே லிமிடெட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த 5 லைன்ஸ்ல முடிக்கணும். அப்படின்னா 2வது கேள்வி வந்துடும். ஆனா இந்த 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 120 வேர்ட்ஸ், எத்தனை பக்கம்? 2 பக்கம். அப்படிங்கறதா இந்த பார்ட் பி ஓடது. 18 கேள்வி கொடுத்துருப்பாங்க, நம்ம 15 கேள்வி எழுதணும். ஓகே, அடுத்து வந்து பார்ட் சி. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் என்ன 15 மார்க் கொஸ்டின். 15 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதுல நம்ம ஏதாவது 2 எழுதணும். சரியா? இந்த 15 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டோட்டலி 3 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து 250 வேர்ட்ஸ் எழுதணும். அதுக்கான பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து 3 பேஜஸ். இதுதான் வந்து என்னன்னா இந்த பார்ட் சியோட அமைப்பு. பார்ட் டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கறதா அந்த பார்ட் டி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 30 மார்க். சரியா? மொத்தம் 2 கேள்வி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 4 கேள்வி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு தொடர்பானது 2, இந்தியா தொடர்பானது 2. சோ இந்த 4 கேள்வியில ஏதாவது 2 கேள்வி எழுதணும். ஒரு கேள்விக்கு வந்து 30 மார்க். எத்தனை வார்த்தைகள் அப்படின்னா வந்து 500 வார்த்தைகளுக்கு மிகாமல். சரியா? 500 வார்த்தைக்கு the value does not exceed 500 words அப்படிங்கறதா இந்த 30 மார்க் உடையது. இதுக்கு எத்தனை பக்கம் கொடுத்திருப்பாங்கன்னா 6 பக்கம் கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் வந்து இந்த மெயின் உடைய ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே சார், பேப்பர் எப்படி இருக்கும்? பேப்பரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா என்டையர்லி வந்து பாத்தீங்கன்னா ரூல்டு பேப்பர், கோடு போட்ட பேப்பர் தான் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் லிமிடெட் ஸ்பேஸ். சரிங்களா? இந்த லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 பக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர்ல சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. சரியா? 35 கேள்வி இருக்கு அப்படின்னா வந்து 35 கேள்விக்கான ஸ்பேஸும் கொடுத்துருவாங்க. நீங்க எந்த கேள்வி எழுத போறீங்களோ அந்த கேள்விக்கு நேரம் ஃபில் அப் மட்டும் பண்ணா போதும், இந்த கேள்வி எழுத போறோம் அப்படிங்கிற விஷயத்த. சோ அதுதான் வந்து இந்த மெயின் ஆன்சர் புக்லெட்டுடைய அமைப்பு. சரிங்களா? ஓகே, இப்ப பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயின்ஸ் அடுத்த வரும் சார், இங்கிலீஷ் எழுதினா சார் அதிக மார்க் வருது, தமிழ் எழுதினா மெயின்ஸ் ஒருத்தருக்கு மார்க்கே போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அது எல்லாமே வந்து முழுக்க வெறும் மித், ஒரு கற்பனை. இந்த மாதிரி வந்து அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த குரூப் 2 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 ரேங்க் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12வது ரேங்க், சாரி இந்த 10 ரேங்க்ல ஒருத்தர் இருக்காங்க. தமிழ் எழுதுனா வந்து மார்க் குறைக்கிறாங்க அப்படிங்கறதே போய், இங்கிலீஷ் எழுதுனா மார்க் அதிகமா போடுறாங்க அப்படிங்கறதும் போய். என்ன அப்படின்னா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுறீங்களா, அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அந்த கேள்விக்கு நம்மளால தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ எழுதுறோம்.
பதில் தெளிவாக கொடுக்க முடிஞ்சுன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து போதுமான அளவு மார்க் போடுவாங்க. ஸோ அதனால வந்து இங்கிலீஷில் படித்தா பெட்ரு, தமிழில் படித்தா அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சார் இதுக்கு வந்து புக் லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன். சரியா? சார் இதுக்கு சோர்ஸ் வந்து தமிழில் கொஞ்சம் கிடைக்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நார்மலாக படிக்கிறோம் இல்லையா, டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் இதில் சில ஏரியா கவர் ஆகும். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் என்னன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் 2004 எடிஷன் புக்கை வந்து உங்களை ரெஃபர் பண்ண சொல்லுவேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், நாட் ஃபார் பிலிம்ஸ். ஏன்னா இந்த 2004 எடிஷன் புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் நம்ம எளிமையாக புரிஞ்சு அப்ளிகேஷனோட படிக்கிற மாதிரியான அந்த புத்தகத்தோடைய அமைப்பு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன். மற்றபடி வந்து பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக் போதும். பிலிம்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது வேணா மெயின்ஸை பொறுத்த வேணா நம்ம 2004 எடிஷன். ஓகே சார், அப்போ வந்து சோசியல் இஷ்யூஸ் ஆகி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறது? அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கிலே ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு, அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரக்கூடியது. இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து 9th சோசியல் புக்ல இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற புக்ல இருந்து ஒரு 30 to 40% அப்படிங்கிறது கவர் ஆயிடும். அதனால பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் 11th எக்கனாமிக் புக் இருக்கு இல்லையா, அதில் உள்ள பவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன் இதெல்லாமே வந்து சோசியல் இஷ்யூஸ்ல சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்றது. தென் ரிமைனிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம வெளியில போய் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது யூஜி லெவலில் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணா போதும். அதுக்கான டீடைல்டு புக் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் இந்த வீடியோ கீழே வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி லிங்க் கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆயிடும். சரியா? ஓகே. அடுத்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து சார் நான் இப்போ பிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், நான் இப்போ மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாமா? தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் யாருக்கெல்லாம் வந்து 150 above 150க்கு மேலே போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த ப்ரிலிம்ஸுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், மெயின்ஸ் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எதெல்லாம் படிக்காத சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம படிக்காத சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிலபஸ் விட்டுட்டு முழுக்க இப்பத்துல இருந்தே பேப்பர்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான விஷயங்களை நம்ம இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பார்க்கறது பெட்டர். சரிங்களா? ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒன்று வந்து நம்ம என்ன மொழியில எழுதணும் அப்படிங்கிறத சூஸ் பண்றது ஒன்று, பிளஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இந்த ரெண்டும் நமக்கு போய் சூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல போஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ் எழுதுறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த பேனா என்ன பேனா எழுதுறது அப்படிங்கிறத சூஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் காண்டி. ஏன் அப்படின்னா வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேனால எழுதுவாங்க, பட் எக்ஸாமினேஷனில் போயிட்டு ஒரு பேனா புதுசாக கொண்டு போவாங்க, அது நம்மளுடைய ஹேண்டில் செட் ஆகாது, பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பேப்பர் கம்ப்ளீஷன், ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காங்களா, இந்த விஷயத்தை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ஆன்சர் மார்க் வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சார் நான் தமிழ் எழுதுறதா இங்கிலீஷ் எழுதுறதா அப்படிங்கிறத நான் எப்படி டிசைட் பண்றது? இந்த கேள்வியை பொறுத்தவரை என்ன நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இப்பவே சூஸ் பண்ணா பெட்டர். நீங்க என்ன மொழியில ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்பவே சூஸ் பண்ணா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை காட்டிலும் நம்ம அட்வான்டேஜா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். ஓகே, எப்படி தமிழ் எழுதுறதா இங்கிலீஷ் தான் சூஸ் பண்றது அப்படின்னா நீங்களே ஒரு செய்தித்தாள்ல இருந்து ஒரு விஷயத்த வந்து படிங்க. சரியா? படிச்சு உள்வாங்கிட்டு அதே விஷயத்த தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதி பாருங்க. அப்படி எழுதி பார்க்கும்போது எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோல வந்து வருது, தமிழா இங்கிலீஷா, நான் இங்கிலீஷ் எழுதும் போது ஓகே நான் நினைக்கிற தாட்டெல்லாம் என்னால் வேகமாக சொல்ல முடியுது, ஓகே நான் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இல்லை தமிழில் தான் நான் நினைச்ச கருத்து சொல்ல முடியுது அப்படின்னா நீங்கள் தமிழே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ தமிழுக்கு அதிக மார்க் போடுறாங்க, இங்கிலீஷ் அந்த கான்செப்ட்குள்ளே போகாதீங்க. அதனால கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியுது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் என்ன மொழியில வேணா எடுக்கலாம். சரியா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வரைக்கும் இங்கே தமிழில் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தமிழ் எழுதவா இங்கிலீஷ் எழுதவான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் எழுதுன்னு நீங்கள் முடிவு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க ஒருத்தர் ஸ்டக் ஆயிடுச்சு, அப்படி எழுதிட்டே இருக்கிறீங்க, ஒரு வேர்ட் வரல இங்கிலீஷ்ல, ஸோ அந்த இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ண வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து போட்டி போடுறாங்க. இந்த குரூப் 2 மெயின்ஸ் போட்டி போடுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரும்பாலும் மேலே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வந்து குரூப் 4ல இருக்கக்கூடியவங்க, குரூப் 2A பதில் இருக்கக்கூடிய இவங்க தான் அதிகமாக போட்டி போடுறாங்க.
இந்த அடுத்த குரூப் 4ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அன்எம்ப்ளாய்ட், பெரும்பாலும் அவங்க இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க இந்த வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த வருஷத்துல வந்து வேற எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே வந்து குரூப் 2 தான். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே வந்து குரூப் 2 தான். அதுக்கப்புறம் வந்து குரூப் 1. ஸோ அதனால தாராளமா இந்த எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்க படிக்காத விஷயம் சரி என்ன சொல்றது, ஓரளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அவங்களால தாராளமா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து மெயின்ஸ்ல உங்களுடைய ஃபைனல் ரேங்கிங்ல கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போவதற்காக எடுக்கக்கூடியது மட்டும்தான். சரியா? ஓகே, மெயின்ஸ்ல வந்து 300 மார்க். இந்த 300 மார்க் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? பொதுவா ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 60 to 70% வந்து எல்லாரும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அபோவ் 70% போகாது. இது எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் நடந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இந்த ரிசல்ட். இதுல பார்த்தோம்னா முதல் மதிப்பெண்ணே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ல வந்து 151 152 தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? 300 மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா 40 மார்க் இன்டர்வியூ. இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 40 மார்க்ல அதிகபட்சமா எவ்வளவு போடுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு 30 மார்க் கொடுப்பாங்க. குறைந்தபட்சமா எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 12 மார்க். இப்போ ஒரு நீங்க மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா வந்து 18 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து 30 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை பயப்பட வேண்டியதில்லை. இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னன்னா நீங்களா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது அந்த ஏதாவது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு ஒரு சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பாக்குறது தான் என்ன அப்படின்னா வந்து இந்த குரூப் 2 இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர். ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப், மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் விவரித்து எழுதுவது பிளஸ் இன்டர்வியூ. சரியா? ப்ரிலிம்ஸ் மார்க்கை ஃபைனல் ரேங்க்ல கவுண்ட் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், இன்டர்வியூல எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதுபடி தான் நமக்கு வந்து நல்ல போஸ்ட் வரும். சரியா? சார் இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் பொறுத்தவரைக்கும் நீங்க நிறைய நாங்க எழுத முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. RI போஸ்ட், ரெவென்யூ அசிஸ்டன்ட் அண்ட் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். சரியா? டிசிடிஓவா இருக்கட்டும், சப் ரெஜிஸ்டரா இருக்கட்டும், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸா இருக்கட்டும், முனிசிபல் கமிஷனரா இருக்கட்டும், இவங்களை தவிர்த்து சார் இந்த போஸ்ட்ல நீங்க எலிஜிபிள். ஒன்லி நீங்க எதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால வந்து தயவு செய்து இப்பத்துல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற எல்லா வீடியோவையும் போடுறேன். சரிங்களா? இதுக்கான கிளாஸ் வந்து நான் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மார்ச் 4 or 5 இருந்து ஸ்டார்ட் பண்ண போது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்க வீட்டுல இருந்தே லைவா வாட்ச் பண்ணலாம். அப்படி அதை வாட்ச் பண்ண முடியாத நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்க? அதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மெயில்ல அனுப்புவேன் PDF-ஆ, இல்ல எங்களுக்கு போஸ்டர்ல வேணும் அப்படின்னா வந்து போஸ்டர்ல வந்து நாங்க அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா வந்து எழுதுறதும் இருக்கும். ஸோ இதுல எது இருக்கு? ஸோ இப்போ நாங்க ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்குமே வந்து கிளாஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஆன்லைன்லயும் சரி, டைரக்டாவும் சரி. ஓகே, நல்லா பண்ணுங்க. இதுக்கு அடுத்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்றேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே எண்ட் ஆஃப் த வீடியோல பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ கீழே ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்கும், மெயின்ஸோட ஸ்பெசிஃபிக் ஆன்சர் ஷீட் இருக்கும், மெயின் சிலபஸ் இருக்கும், டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும். நீங்க தாராளமா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.